ஒன் நைட் டைம்ல ஜான் அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வீடு திரும்புறாரு. அவரோட வீடு கதவு திறந்திருக்கு மற்றும் பொம்மைகள் தரையில் சிதறி கிடக்கு. ஆனால் அவருடைய 6 வயது குழந்தை காணவில்லை. மேலும் டேபிள்ல ஒரு குறிப்பு மட்டும் இருக்கு. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, மிட்நைட் நேரத்தில் பழைய ரயில் நிலையத்துக்கு $50,000 கொண்டு வா, ஒருவராக மட்டும் வா என எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே ஜான் போலீஸுக்கு கால் பண்றாரு. அங்க உடனே வந்த டிடெக்டிவ் மில்லர் அவர் 3 பேரை சஸ்பெக்டா கைது பண்றாரு. அவங்க ஜானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். முதல் நபர் யாருன்னா சாரா, பேபி சிட்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் 7 மணிக்கு பிள்ளையை தூங்க வைத்து விட்டு வீட்டிற்கு சென்றேன். அப்போது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. இரண்டாம் நபர் யாருன்னா மைக், ஜானோட ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜான் எனக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணினான். நாங்கள் இருவரும் 10 மினிட்ஸ் ஃபுட்பால் பற்றி பேசினோம். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. மூன்றாம் நபர் யாருன்னா லிண்டா, ஜானோட எக்ஸ் வைஃப். நான் முழு இரவும் என் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தேன். என் சொந்த குழந்தையை நான் ஏன் காயப்படுத்த போகிறேன் என்றாள் அவள். பின்பு டிடெக்டிவ் மில்லர் குறிப்புச்சீட்டை கவனமாக பார்க்கிறார். அவர் கையெழுத்தை ஆராய்கிறார். பின்பு அவர் அந்த 3 சஸ்பெக்டை பார்த்துவிட்டு, ஜான், நான் யார் செய்தது என்று தெரிந்து கொண்டேன் என்றார். அது யாரா இருக்கும்? நான் என்ன ஒரு க்ளூ சொல்றேன். கடத்தல்காரன் ஒரு எளிய தவறை செய்தான். மீட்கும் தொகை குறிப்பில் இருந்த ஏதோ ஒன்றுதான் ஜான் வருவதற்கு முன்பு அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்ததை வெளிப்படுத்தியது. ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ். பதில் என்னன்னா, அந்த குறிப்பு எழுதப்பட்ட காகிதம் ஜானிற்கு சொந்தமான நோட்புக். அவர் எப்போதும் சமையல் அறையில் உள்ள டிராவில் தான் வைப்பார். அந்த வீட்டிற்குள் இருந்தவர் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். மற்றும் ஜான் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு கடைசியாக இருந்தவர் யார்? சாரா, பேபி சிட்டர். அவள்தான் குழந்தையை கடத்தியது.